ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன்ஸ் வித் ஆர்குமெண்ட்ஸ் பேஸ்ட் பண்ணுறேன். ஃபங்க்ஷன்ஸ் வித் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ இதை நம்ம கட் பண்ணிடலாம். ஃபங்க்ஷன்ஸ் வித் ஆர்குமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே நான் இப்போ 2 ஆர்குமெண்ட் இருக்குது. num1 ஒரு ஆர்குமெண்ட் இருக்குது, num2 ஒரு ஆர்குமெண்ட் இருக்குது. ஸோ 2 ஆர்குமெண்ட் நான் யூஸர் கிட்டேருந்து வாங்குறேன். அது 2 ஆர்குமெண்ட்டையும் நான் என்ன பண்ணுறேன், டோட்டல் ஈக்குவல்ஸ் num1 + num2. ஸோ 2 யூஸர் கிட்ட நான் வாங்குகிற 2 நம்பர்ஸையும் ஆட் பண்ணுறேன். டோட்டல் இஸ் ஈக்குவல் டு number1 + number2. தென் நான் என்ன பண்ணுறேன், பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இது மைட் பி உங்களுக்கு ஒரு புது பிரிண்டிங் மெத்தடாக இருக்கும். இந்த மெத்தட் நான் உங்களுக்கு இன்னும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த ஃப்ளவர் ப்ராக்கெட்ஸ் எதை டிஃபைன் பண்ணோம், ஃபர்ஸ்ட் ஃப்ளவர் ப்ராக்கெட் இந்த மாதிரி நம்ம எந்த விஷயத்தை பிரிண்ட் பண்ணாலும் உள்ள ஒரு வேரியபிள் நேமோ இல்லை புது வேரியபிளோ நம்ம இன்க்ளூட் பண்ணணும். ஒரு ஃப்ளவர் ப்ராக்கெட் மூலமாக நம்ம அதை டிஃபைன் பண்ணலாம். ஐ மீன் இந்த இடத்துல நம்ம 3 ஃப்ளவர் ப்ராக்கெட்ஸ் இருக்குது. ஸோ டாட் ஃபார்மேட் இந்த 3 ஃப்ளவர் ப்ராக்கெட்ஸும் எம்டி ஸ்பேசஸ் மாதிரி, அண்ட் டாட் ஃபார்மேட் num1 num2 டோட்டல். ஸோ என்ன ஆகுனா num1ஓட வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளவர் ப்ராக்கெட்டுக்கு போகும், num2ஓட வேல்யூ செகண்ட் ஃப்ளவர் ப்ராக்கெட்டுக்கு இடத்துக்கு போகும், அண்ட் டோட்டலோட வேல்யூ தேர்ட் ஃப்ளவர் ப்ராக்கெட்டுக்கு இடத்துக்கு போகும். ஸோ பேசிக்காக அது கரெக்டாக அரேஞ்ச் பண்ணுறோம். ஃப்ளவர் ப்ராக்கெட்டுக்குள்ளே அந்த வேரியபிள்ஸ் டாட் ஃபார்மேட்டுன்னு சொல்லிட்டு நம்ம இன்க்ளூட் பண்ணோம். நார்மலாக நம்ம இதுக்கு முன்னாடி பிரிண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம் வேரியபிள்ஸை பிரிண்ட் பண்ணும்போது. பட் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா டாட் ஃபார்மேட் num1 num2 டோட்டல், அண்ட் இதுவும் சேம் தான். பிரிண்ட் num1 ஓகே num1 plus num2 equals again total. ஸோ இங்கே என்ன நடக்கும், ஃபர்ஸ்ட் நம்மளோட num1ஓட வேல்யூ இங்கே பிரிண்ட் ஆகும், அதுக்கப்புறம் ஒரு ப்ளஸ் பிரிண்ட் ஆகும், அதுக்கப்புறம் num2 பிரிண்ட் ஆகும், தென் ஒரு ஈக்குவல் டு பிரிண்ட் ஆகும், தென் டோட்டல்ன்ற வேரியபிளில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ இங்கே பிரிண்ட் ஆகும். ஸோ பேசிக்கலாக இதே விஷயம் தான் மேலேயும் நடக்குது, பட் ஜஸ்ட் டிஃப்ரெண்ட் ரெப்ரசன்டேஷன்னு சொல்லலாம். உங்களுக்கு எந்த ரெப்ரசன்டேஷன் ஃபெமிலியராக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இஃப் யூ டோன்ட் வாண்ட் திஸ், இது உங்களுக்கு பிடிக்கலன்னா அதை விட்டுருங்க, இந்த ரெப்ரசன்டேஷனை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் அந்த ஃபங்க்ஷன்ஸை நான் டிஃபைன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்னோடய வேலை வந்து ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ண வேண்டியது. என் ஃபங்க்ஷன் நேம் பார்த்தீங்கன்னா sum2 numbers. ஸோ sum2 numbersன்னு என் ஃபங்க்ஷன் பேரை கூப்பிட்றேன். என் ஃபங்க்ஷனுக்கு 2 ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது, 3, 4. நான் என்ன ஆர்குமெண்ட்ஸ்னால் num1 num2 2 நம்பர்ஸ் நான் கொடுக்கணும். நான் எந்த நம்பர்ஸ் வேணால் கொடுத்துக்கலாம். நான் 3, 4 கொடுத்துருக்கேன். ஓ மேபி ஐ கேன் சேஞ்ச் இட் 5, 10. ஓகே, நான் இப்போ ரன் பண்ணேன்னா 5 + 10 = 15, 5 + 10 = 15. ஸோ 2 வாட்டி நம்ம பிரிண்ட் பண்ணிருக்கோம், 2 வாட்டி நம்மளுக்கு அதே அவுட்புட் தான் கிடச்சிருக்கு. அதுவும் 2 அவுட்புட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஸ்பேஸ் விடாமல் அப்படியே மேட்ச் ஆகிருக்கு. ஸோ பேசிக்காக இது ரெண்டுமே ஒரே விஷயம் தான். இது ரெண்டுமே ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ், இந்த லைன் அண்ட் இந்த லைன். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் என்ன நடக்குது, நான் 5ன்ற ஒரு ஆர்குமெண்ட் அனுப்புகிறேன், num1க்கு 5ன்ற ஆர்குமெண்ட் அசைன் ஆகுது, num2க்கு 10ன்ற ஆர்குமெண்ட் அசைன் ஆகுது, 10ன்ற வேல்யூ அசைன் ஆகுது. num1 num2 தான் ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் 5 and 10 ஆர் வேல்யூஸ். num1க்கு 5ன்ற வேல்யூ அசைன் ஆகுது, num2க்கு 10ன்ற வேல்யூ அசைன் ஆகுது. தென் டோட்டலுன்ற ஒரு வேரியபிளில் num1 + num2. ஸோ என்ன ஆகும், 5 + 10 இங்கே ஆட் ஆகும், அது வந்து டோட்டலுன்ற வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். Then when I try to print num1 and num2 நான் print பண்ண ட்ரை பண்ணுறேன். num1 + num2, இந்த ஃப்ளவர் ப்ராக்கெட்டில் num1 வந்து சேரும், num1 + num2 equals டோட்டலோட ஆன்சர் வந்து கடைசியில் ஆட் ஆகிக்கும்னு சொல்கிறேன். ஸோ எல்லாமே ஒன்றா பிரிண்ட் ஆகி ஆட் ஆகிக்கும். நான் வேறு நம்பர்ஸ் ட்ரை பண்ணேன்னா 15 + 10 F5 நீங்கள் பார்க்கலாம். 15 + 10 25. அது எனக்கு எப்படி இருந்ததோ அதே மாதிரி எனக்கு பிரிண்ட் ஆகுது.